வணக்கம் நண்பர்களே, நாங்க இந்த வீடியோ பதிவு மூலமா இலங்கையில முக்கியமான ஒரு பேசுபொருளா இருக்கிற ஒரு விடயத்தை பற்றி பார்க்க போறோம். ஜூலை 26 வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வந்திருக்கு. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு திகதி எதிர்வரும் செப்டம்பர் 21 தேதி அன்று அறிவிச்சிருக்காங்க. தேர்தலுக்கான வேட்புமனு எதிர்வரும் ஆகஸ்ட் 15 தேதி ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 1982 முதல் 2019 ஆண்டு வரை நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களின் போது 2 வேட்பாளர்களுக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்தாலும் பெரும்பாலும் இருமுனை போட்டியே நிலவியது. 2019 ஜனாதிபதி தேர்தலை பார்த்தீங்கன்னு சொன்னா தேர்தலின் போது 35 பேர் போட்டியிட்டிருந்தாலும் கோட்டபாய ராஜபக்ச, சஜித் பிரேமதாச ஆகிய 2 பேருக்கும் இடையில தான் கடும் போட்டி நிலவினது. ஆனால் இம்முறை மும்முனை போட்டியா எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால வேட்பாளர் ஒருவரால முதல் சுற்று வாக்கு கணக்கெடுப்பின் போது 51% வாக்குகளை பெற்று வெற்றி பெற முடியுமா என்பது தொடர்பில் கேள்வி எழுந்திருக்கு. அதே போல 2ஆம் 3ஆம் விருப்பு வாக்குகளின் முக்கியத்துவம் பற்றி அரசியல் களத்துல பேசப்படுது. ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர் ஒருவர் 51% வாக்குகளை பெறாவிட்டால் வெற்றி எவ்வாறு நிர்ணயிக்கப்படும் என்றது பற்றி நாங்க அடுத்த வார வீடியோவில பார்ப்போம். இலங்கையில 1931 ஆண்டு முதல் தேர்தல் நடத்தப்பட்டு வருது. ஆனால் தேசிய மட்டத்திலான தேர்தல் ஒன்று செப்டம்பர் மாதம் நடைபெறுவது இதுவே முதல் முறை. முதலாவது பாராளுமன்ற தேர்தல் 1947 ஆகஸ்ட் 23 முதல் செப்டம்பர் 20 தேதி வரை 11 நாட்கள் நடைபெற்றது. ஒரே நாளில் தேர்தல் நடக்கும் நடைமுறை 1960க்கு பிறகுதான் இலங்கையில அமலுக்கு வந்தது. முதலாவது பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்கெடுப்பு செப்டம்பரில் நடந்திருந்தாலும் ஆகஸ்டில் தான் தேர்தல் ஆரம்பமானது என்பது கவனிக்கத்தக்கது. 1947க்கு பிறகு 2015 வரை 14 பாராளுமன்ற தேர்தல்கள் நடந்துள்ளன.